வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதல் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஜிகே கொஷின். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், அண்ணா பல்கலைக்கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1929. சென்னை பல்கலைக்கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1857 செப்டம்பர் 5. தேர்ட் கொஸ்டின், கல்வி வளர்ச்சிக்காக ரூபாய் 1,00,000 ஒதுக்கிய பட்டய சட்டம் எது அப்படின்னா 1813 பட்டய சட்டம். அடுத்தது, அதாவது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இலவச கல்வியை கற்க வேண்டும் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1944. டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக மானியக் குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1948. தேசிய நூலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் 12. நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன் அவர்கள். அடுத்த கொஸ்டின், கன்னிமர நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சென்னை. சரஸ்வதி நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தஞ்சாவூர். இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி, அண்ணா பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ரெண்டாவது கொஸ்டின், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான புத்தகம் எந்த தளத்தில் இருக்கிறது? தேர்ட் கொஸ்டின், தமிழ் தொடர்புடைய நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? இந்த 3 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், ஆசியாவிலேயே 3வது நூலகம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா சீனாவில் தேசிய நூலகம் 3வது நூலகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதையே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிஎன்பிசி, டிஆர்பி, நெட் எக்ஸாம், வரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரிய அனைத்து எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரும், ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதும், இனிமேல் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவைன்றது சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் போட வாய்ப்புகள் அதிகம். லைக் சரியாக வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.